வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாக் பேட்டர்ன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாங்க. அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பேட்டர்னா என்ன, ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ முதல்ல ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக மேலே மூவ் ஆகுது, கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸாக மேலே ஃபார்ம் ஆகிட்டுருக்குங்க. ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஃபார்ம் ஆகிற க்ரீன் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலாக இருக்கும். ஸோ கேண்டில் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ எல்லா கேண்டிலுமே பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, குட்டி கேண்டிலும் இருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கும். ஸோ இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற கேண்டில்லாம் குட்டி குட்டி கேண்டிலாக ஃபார்ம் ஆகுங்க. குட்டி குட்டி ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். பெரிய ரெட் கேண்டிலாக இருக்காது, சின்ன சின்ன ரெட் கேண்டிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு ஃப்ளாக் மாதிரி, ஒரு கொடி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் ஆன க்ரீன் கேண்டில்லாம் கொடி கம்பம் மாதிரி இருக்கும். அந்த இறங்கும்போது ஃபார்ம் ஆன ரெட் கேண்டில்லாம் சேர்த்து ஒரு கொடி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது தாங்க ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இது ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்போது மட்டும் இல்லை, இறங்கும் போதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. இறங்குற ரெட் கேண்டில்லாம் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலாக இருக்கும். திரும்பி லைட்டாக ஒரு புல் பேக் கொடுக்குற க்ரீன் கேண்டில்லாம் குட்டி குட்டி க்ரீன் கேண்டிலாக இருக்கும். இது நீங்கள் ஷார்ட் செல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த சாட்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில், வீக் ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், குட்டி குட்டி க்ரீன் கேண்டில், பெரிய க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், இந்த மாதிரி. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் மேலே கொடுத்துருக்கு. இது ஒரு கொடி கம்பம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக இறங்கியிருக்கு. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கேண்டில் சைஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஒரே ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்குது. மற்ற கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேண்டிலாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது தாங்க ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம், நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். அந்த சார்ட்டில் ஒரு அழகான ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃப்ளாகை ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டில் தான் உங்களுக்கு சிக்னல் கேண்டில். இந்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டிலோட ஹையை இன்னொரு கேண்டில், அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணலாங்க. ஸோ இதுதான் அந்த சிக்னல் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹையை இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அடுத்து எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்கே டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் நீங்கள் அந்த ஃப்ளாகோட பாட்டமில் வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூவிங் அவரேஜில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாங்க. 20 டேஸ் மூவிங் அவரேஜ், இல்லை 50 டேஸ் மூவிங் அவரேஜ், எந்த மூவிங் அவரேஜ் இருக்கோ அந்த மூவிங் அவரேஜ் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். 1:2 இல்லை 1:3 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு மூவிங் அவரேஜ் ATR யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் 1:2 1:3 இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்லாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இந்த சார்ட்டில் பார்க்கலாங்க. ஸ்டாக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SKF இந்தியா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாக் பேட்டர்னுக்கு ப்ராபபிலிட்டி எங்கே அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, சைடுவேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சப்போர்ட் லெவலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் இடையில மேலேங்கிலே மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ ரெண்டையுமே பிரேக் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு சைடுவேஸ்லேயே மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லெவலில் பிரேக் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்து வச்சு பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட் லெவல்னு வச்சுக்கோங்க, இதுதான் சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே எங்கேயும் போயிட்டுருக்கு, சைடு வேஸ்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது, மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்குங்க. அப்படி இறங்கும்போது அது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். இங்கே இருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட்லாம் பார்த்து, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த லெவல் தாங்க ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது, பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஃப்ளாகு, இது வந்து கொடி கம்பம். ஸோ இப்படி ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் பேட்டர்னை ஒரு க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த பிரேக் பண்ண கேண்டிலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3859.35ங்க. ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3860 லெவலில் ஸ்டாக் வந்து அடுத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாங்க. ஸோ அடுத்து இன்னொரு சார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து இந்த லெவலுங்க, சப்போர்ட் லெவல் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் இந்த இடத்துல பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், அந்த ஃப்ளாகை இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஹை லெவலை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணலாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து சேம் அதே மாதிரி, டார்கெட்டும் அதே மாதிரி 1:2 1:3 சேம் தாங்க. ஸோ அடுத்து இன்னொரு சார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்குங்க. ஒரு இடத்துல வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்காம போயிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. ஸோ அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. இந்த அப் மூவ்மெண்ட்லேருந்து நம்ம ஃப்ளாக் பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்குது, பட் இந்த இடத்துல எந்த பிரேக் அவுட்டுமே கொடுக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு விக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பை பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பை பண்ணிங்க அப்படின்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் பை பண்ணிங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகியிருக்கணும், ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அது கன்ஃபார்ம் சிக்னலை எடுத்துக்கிட்டு அடுத்த கேண்டிலில் பை பண்ணணுங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, கொடி கம்பம் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஃப்ளாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் பண்ண கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு சிக்னல் கேண்டில். இந்த கேண்டிலில் வந்து இந்த கேண்டிலோட ஹையை வந்து அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ இப்படி தாங்க ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் ஷார்ட் செல் பண்ணுறீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஃபார்ம் ஆகிற ரெட் கேண்டில்லாம் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலாக இருக்கும், டவுனில் போகும்போது திருப்பி மேலே ஏறும்போது வீக்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அதுலேருந்து இன்னும் கீழே இறங்குறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா இது 100% ப்ராஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கொடுக்காது. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லைங்க, இங்கே எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% ப்ராஃபிட் கொடுக்காதுங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 4 ஹவர் இல்லை 1 டே இல்லை 1 வீக் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம்லேயும் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.